ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்டே விலாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய பாப்பாவோட பர்த்டே. ஸோ அதனால விலாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாகு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய விலாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 8:45 ஆகுது. ஸோ இதுலேருந்து நான் இன்னுமே என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க தான் நம்மளோட பர்த்டே பேபி ஐஷு. ஹாய் சொல்லு ஐஷு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லுடா, ஹாய். ஓகே, ஸோ இவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. ஸோ தோசை அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஷு மேடம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு புக்கில் என்னமோ பிக்சர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஐஷுக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே வீடியோ லாங்காக போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகா எல்லாமே நான் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா தக்காளி, நெக்ஸ்ட் இதில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் குக்கரை மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைக்காக சிக்கன் ஃப்ரை வந்து பொரிச்சிட்ருக்கோம். இப்போ சிக்கன் ஃப்ரையுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ யாருக்கெல்லாம் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் இந்த சிக்கன் ஃப்ரை கூட அப்படியே இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் எக்கு, அப்புறம் வந்துட்டு ரைத்தா. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ஐஸ்கிரீம் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. ஆக்சுவலி நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணணும்னு பண்ணல. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீம்காக நான் விப்பிங் க்ரீம் அரைச்சேன். மிக்சியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் வந்து அது சொதப்பிருச்சு. ஸோ அதனால நான் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஸோ பர்த்டே அன்றைக்கி எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்துட்டு சொதப்பிருச்சு, நீங்கள் மிக்சியில் ட்ரை பண்ணி சொதப்பிருச்சு, இல்லை ஏதோ மாதிரி சொதப்பிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக செட் ஆகிடும். ஸோ நீங்களும் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரை ஜாமுன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்வீட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 6 o'clock ஆகுது. ஸோ இனிமேல் தான் ஃபங்க்ஷனுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செய்யணும். இதுதான் நம்மளோட டெக்கரேஷன் டைம். ஸோ பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்மளோட பர்த்டே மேடம். ஸோ இப்போ நம்ம வீடு வந்துட்டு இது வரைக்குமே எதுவுமே டெக்கரேட் பண்ணலை. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், பெருசாலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்புறமா
ஐஷுவோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஸோ இந்த வாலில் தான் நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெருசாலாம் எதுவும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ அந்த இப்போ பார்த்திங்கன்னா வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இனிமேல் தான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ ஐஷு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க தான் ஐஷுவோட சித்தி. ஸோ இவங்க வந்துட்டு வாலில் ஒரு ஹார்ட் மாதிரி வைக்கலாங்கிறதுக்காக அது வந்து கிராஃப்ட் மாதிரி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எங்களால் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல ரொம்பலாம். பட் நாங்கள் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ டெக்கரேஷன் பற்றியும் எனக்கு வந்து ரொம்பலாம் ஐடியா இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஐஷு மேடம் வந்துட்டு இப்போ பலூனை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாலில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாலில் பேஸ்ட் பண்ணோம். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் நாங்கள் கடையில் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பலூன்ஸு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வாங்கி இந்த மாதிரி தான் நான் டெக்கரேட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஷோட பர்த்டேக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அவளுக்கு நான் வந்து 5 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவள் பர்த்டேக்கு போட்டிருப்பா. ஸோ அதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஐஷுவும் அதே மாதிரி தான் ரொம்பவே ஜாலியாக இருந்தா. அவள் கேக் சாப்பிட்றதுலேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து யூஸ்வலாகவே கேக் கட் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து வீட்டில் எப்போவும் கேக் பண்ணும்போது அவகிட்ட ஐஷு ஹாப்பி பர்த்டே கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஓடி வந்துடுவான். ஸோ அப்படியே நினச்சிட்டு அவள் வந்து இன்றைக்கும் ரொம்ப குஷியாக ஜாலியாக கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ கேக் கட் பண்ணுறத வரைக்கும் அவள் வந்து இன்றைக்கி கேக் சாப்பிட்றதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் வந்துட்டு வீட்டில் என்னோட அம்மா அப்பா ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் தான். ப்ளஸ் வந்துட்டு ஐஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இவ்வளோ தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஏன் அப்படின்னா லாக்டவுன்னால் யாராலையுமே வர முடியாது. ஸோ அதனால தான். ஸோ லாக்டவுன் டைமில் நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஐஷுவோட அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள்லாம் கேக் கட் பண்ணிவிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஐஷு பார்த்திங்கன்னா அவள் தனியாக நின்றுட்டு கேக்கை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி அவளுக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அவங்க தாத்தா அதுக்கப்புறம் சித்தி எல்லாருமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய விளாக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் எப்படி விளாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.